بسم الله الرحمن الرحيم. وعن عبد الله بن مسعود رضي الله عنه قال: كنا إذا صلينا مع النبي صلى الله عليه وسلم قلنا السلام على الله قبل عباده، السلام على جبريل، السلام على ميكائيل، السلام على فلان وفلان. فلما انصرف النبي صلى الله عليه وسلم أقبل علينا بوجهه فقال: إن الله هو السلام، فإذا جلس أحدكم في الصلاة فليقل التحيات لله والصلوات والطيبات والسلام عليك أيها النبي ورحمة الله وبركاته والسلام علينا وعلى عباد الله الصالحين. فإنه إذا قال ذلك أصاب كل عبد صالح في السماء والأرض. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. ثم يتخير بعد ذلك من الكلام ما شاء. இந்த ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சலாம் என்பது அல்லாஹ்வுடைய பெயர். சலாம் என்பது அல்லாஹ்வுடைய பெயர். அல்லாஹ் குர்ஆன்ல வஇதா ஹய்யைதும் பிதஹியத்தின் ஃபஹய்யூ பிஅஹ்ஸன மின்ஹா அவ் ருத்தூஹா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், உங்களுக்கு முன்னால் சலாம் சொல்லப்பட்டால் அதைவிட சிறந்த முறையில் பதில் கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் அதை திருப்பி சொல்லுங்கள் அல்லது அதை விட கூடுதலாக சொல்லுங்கள். சலாம் என்பது அல்லாஹ்வுடைய பெயராக இருந்து கொண்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி தொழுகக்கூடியவர்களாக இருந்தோம். அப்பொழுது இப்படி நாங்கள் அத்தஹியாத்தில் ஓதுவோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் இன்னும் இன்னொரு நபர்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்பதாக நாங்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தோம். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மேலும் இன்னொரு மனிதர்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்பதாக அத்தஹியாத்தில் நாங்கள் ஓதுனோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்ததற்கு பின்னால நிச்சயமாக அல்லாஹ் தான் சலாமாகவும் சாந்தியாகவும் இருந்து கொண்டிருக்கிறான். அவன் மீது நீங்கள் சலாம் கூறுவதும் ஸலவாத் சொல்வதும் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்கள் மீதும் நீங்கள் ஸலவாத் சொல்வதற்குரிய காரணமாக அமையும். ஆகையினால் நீங்கள் அல்லாஹ்வின் மீது சலாம் சொல்லுங்கள், தன்னுடைய நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை எச்சரித்தார்கள். சலாம் என்கிற வார்த்தை, அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய பெயர்களை கொண்ட அரபு சொல்லாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவருக்கு நாம் சலாம் சொல்லுதல் என்பது ஒரு அர்த்தம், அதற்கு பாதுகாப்பு என்கிற அர்த்தம் இருக்கிறது. அல்லாஹ் உங்களை பாதுகாக்கட்டும், ஆபத்துகளிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் பேராபத்துகளிலிருந்தும் உங்களை அல்லாஹ் பாதுகாக்கட்டும் என்பதாக ஒரு அர்த்தம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதற்கு இருக்கிறது. இந்த பாதுகாப்பு என்பதை நமக்கு பிரியத்திற்குரியவர்களிடத்திலையும் நமக்கு நெருக்கமானவர்களிடத்திலையும் அதே போல நம்மை சந்திக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவரை அல்லாஹ் பாதுகாக்கட்டும் என்பதாகத்தான் நாம் துவா செய்வோம். அதுதான் இந்த சலாத்தினுடைய பொருள். அல்லாஹ்வுடைய சலாம் என்கிற அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு சொந்தமானதாக இருந்தாலும் அதுல நாம் உபயோகப்படுத்தக்கூடிய விதம் பாதுகாப்பு என்கிற ஒரு அர்த்தத்தை கொண்டது. இன்னொரு அர்த்தம், அல்லாஹ் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் ஏற்பட்டுட்டும் என்கிற இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. சமாதானம் என்கிற வாழ்த்தை, அல்லாஹ்வுடைய வாழ்த்தை அவர்களுக்கு சொல்லுதல். மூன்றாவது ஒரு அர்த்தம், அல்லாஹ்வுடைய திருப்பெயர்கள்ல ஒன்று அஸ்ஸலாம் என்பது. சலாம் என்கிற வார்த்தை அல்லாஹ்வுக்கு சொந்தமான அல்லாஹ்வுடைய பெயர்களிலே ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்களை எல்லா குறைகளை விட்டும் நீக்கி நிம்மதியான வாழ்க்கையை உங்களுக்கு தருவானாக என்கிற அர்த்தமும் அந்த சலாம் என்பதற்கு இருந்து கொண்டிருக்கிறது.
இறைவனுடைய பெயர் என்பதற்கு என்ன முக்கியமான அர்த்தங்கள் முஃபஸ்ஸிர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அஸ்ஸலாம் என்பதற்கு நிறைய அர்த்தங்கள் இருந்தாலும் மனிதன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சொல்வதன் மூலமாக எப்பொழுதுமே அல்லாஹ் இறைவன் உங்களுடன் இருக்கட்டும் என்கிற அர்த்தத்தை கொண்டிருக்கிறது. உங்களுடன் அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான், இறைவனுடைய அருளும் இறைவனுடைய ரஹ்மத்தும் உங்களுடன் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி அல்லாஹ் உங்களுடன் இருந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக உங்களை அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான், உங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பார்வையிலேயே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அவன் உங்களை அருளை கொண்டும் ரஹமத்தை கொண்டும் உங்களை சூழ்ந்திருக்கிறான். ஆகையினால் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் உண்டாகட்டும் என்பதாக சொல்லுதல். இந்த ஹதீஸ்ல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் அத்தஹியாத் ஓதும் பொழுது மலக்குகள் மீது நாங்கள் சலாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். இன்னென்ன மலக்குகளுடைய பெயர்களை கொண்டும் ஜிப்ரீல், மீகாயில் அல்லது பெரிய பெரிய மனிதர்கள் இன்னென்ன நபர்கள் மீது நாங்கள் சலாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வார்த்தையில நீங்கள் அல்லாஹ் மீது, அல்லாஹ்வுடைய தூதர் மீது நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னால், சலாம் என்பது அல்லாஹ்வுடைய பெயராக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்பதாக நீங்கள் சொன்னால் அந்த அல்லாஹ்வுடைய சாந்தியும் கருணையும் எல்லா அடியார்கள் மீதும் வந்துவிடும். ஆகையினால் அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துங்கள், நபியின் மீது அந்த சலாத்தை சொல்லுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த இந்த ஹதீஸ புகாரி இமாம் அவர்கள் சஹீஹுல் புகாரியில 6230 நம்பர் ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறாங்க. சலாத்தை பரப்புவோம், சலாத்தின் பிரகாரம் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம், சலாத்தினுடைய அர்த்தத்தை விளங்கி எல்லோருக்கும் அதை பரப்பக்கூடியவர்களாக அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.